மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். வடமாம்பாக்கம் சாலை சீரமைக்க கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட சீக்கம்பட்டு மேம்பாலத்திலிருந்து வடமாம்பாக்கம் வரை செல்லும் சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலையை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏழுமலை மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சீக்கம்பட்டு வடமாம்பாக்கம் சாலை தற்போது மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சாலையில் பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதால் வாகனங்கள் மெதுவாக மட்டுமே செல்ல முடிகிறது. பேருந்துகள், பள்ளி வேன்கள், ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட வாகனங்கள் இயக்குவதில் சிரமம் நிலவுகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தினந்தோறும் விபத்து அபாயத்தை எதிர்கொண்டு வருவதாகவும், மழை காலங்களில் பள்ளங்களில் தண்ணீர் தேங்குவதால் விபத்துக்கள் அதிகரிக்கும் சூழல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதிலும் சிரமமடைந்து வருவதாக கூறியுள்ளார். சீக்கம்பட்டு, வடமாம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்களின் முக்கிய போக்குவரத்து பாதையாக விளங்கும் இந்த சாலையை மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். சாலையை சீரமைக்க கோரி மாவட்ட நிர்வாகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை மனுக்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சாலையை ஆய்வு செய்து புதிய தார் சாலை அமைத்து சீரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏழுமலை வலியுறுத்தியுள்ளார். செய்திகளுக்காக மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன், கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றி.